அனைவருக்கும் வணக்கம். TNPSC ஈஸி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு TNEBல ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட்க்கு பார்ட் 3ல யூனிட் 11 பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அதில் கிளாசிஃபிகேஷன், டேபுலேஷன், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடாக 1 மார்க் ஒரு 31 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இப்போ லாக்டவுன் வர மாதிரி இருக்கு, அதனால எக்ஸாம்ஸ் நடக்குமா இல்லை தள்ளி போகுமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே 8, 9, 15, 16 கரெக்டாக இன்னும் 1 மந்த் இருக்குது. அதனால் 1 மந்தில் உங்களுக்கு எப்படி வேணால் மாறும். நீங்கள் படிங்க. எக்ஸாம் மோஸ்ட்லி எக்ஸாம் அந்த டேட்லேயே வச்சுருவாங்க. ஏன்னா இப்போ வேக்சினேஷன் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு இப்போ லாக்டவுன் எல்லாம் சொல்லல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் படிங்க. அது படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நியூமரிக்கல் டேட்டா presented in descriptive form are called classified presentation, tabular presentation, graphical presentation, textual presentation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூமரிக்கல் டேட்டா, அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா இப்போ ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காரு. நியூமரிக்கல் டேட்டாங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாசிஃபைட் ப்ரெசன்டேஷன். ஒரு சிலர் தமிழ்லையும் சொல்லுங்கள் அப்படின்னீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். அதனால் நீங்கள் இது இங்கிலீஷ்லேயே பார்த்தாலும் உங்களுக்கு அங்கே கொஸ்டினில் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கிளாசிஃபைட் ப்ரெசன்டேஷன், டேபுலர் ப்ரெசன்டேஷன், கிராஃபிக்கல் அண்ட் டெக்ஸ்டுவல். அப்போ இது என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கும்போது அது என்னென்னு சொல்லுவோம்னா டெக்ஸ்டுவல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வெதர் கிளாசிஃபிகேஷன் இஸ் டன் ஃபர்ஸ்ட் ஆர் டேபுலேஷன். அதாவது கிளாசிஃபிகேஷன்னா வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம், டேபுலேஷன்னா அட்டவணைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எது ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஃபாலோஸ் டேபுலேஷன், கிளாசிஃபிகேஷன் ப்ரிசீட்ஸ் டேபுலேஷன், போத் ஆர் டன் சைமல்டேனியஸ்லி, நோ கிரைட்டீரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறமா தான் வந்து அதாவது வகைப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் அட்டவணைப்படுத்த முடியும். இப்போ கிளாசிஃபிகேஷன் ப்ரிசீட்ஸ் டேபுலேஷன். தேர்ட் ஒன் பாருங்க. ஃபார் த மிட் வேல்யூஸ் கிவன் பிலோ 25, 34, 43, 53, 61, 70 the first class of the distribution is. அதாவது இந்த மாதிரி மிட் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2 மெத்தடில் போடணும். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மிட் வேல்யூ மைனஸ் I/2 கமா மிட் வேல்யூ ப்ளஸ் I/2 அப்படின்னு சொல்லுவோம். இது எம்ங்கிறது மிட் வேல்யூ, ஐங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி மிட் வேல்யூஸ். இந்த 2 கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து இருக்கிற மிட் வேல்யூஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னவோ அதுதான் இங்கே ஐன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது 25, 34ன்னு இருக்குது. அப்போ இந்த 34 and 25க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு 9 வரும். மிட் வேல்யூ 25 மைனஸ் 9/2. இது வந்து லோயர் லிமிட்டு, இது வந்து அப்பர். இது ஃபார்முலா லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டுக்கு ஃபார்முலா. அப்போ இங்கே 25 ப்ளஸ் 9/2ன்னு இருக்குது. இப்போ 25 9/2 சிம்ப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 4.5 கிடைக்கும். இதை அடிச்சிங்கன்னா 4.5. அப்போ 25 மைனஸ் 4.5 போட்டோம் அப்படின்னா 20.5 வரும். அப்போ 21, 25 வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 25 ப்ளஸ் 4.5னா 29.5. அப்போ 20.5லேருந்து 29.5. இதுதான் நம்மளோட ஆன்சர். அதுவே நீங்கள் இப்படி இந்த இது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிட் வேல்யூனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டையும் கூட்டிட்டு டிவைட் பை 2 போட்டோம்னா அதுதான் மிட் வேல்யூ. இப்போ இதை கூட்டணும்னு பார்த்துக்கோங்களேன். 30, 50, 59 வருது. இங்கே 25 இருக்குது. அப்போ இது வராது. இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 49, 50, 50/2 போட்டோம்னா அதே 25 வருது. இப்போ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்முலா கூட உங்களுக்கு 1 வேர்டில் கேட்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு ஃபார்முலாவும் சொன்னேன். இது வந்து எம்ங்கிறது மிட் வேல்யூ, ஐங்கிறது வந்து இந்த அடுத்தடுத்து இருக்கிற மிட் வேல்யூஸ்க்கு ஆனால் டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஐ சொல்லுது. அடுத்து பாருங்கள். இன் அன் எக்ஸ்க்ளூசிவ் டைப் டிஸ்ட்ரிபியூஷன் த லிமிட்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஆர். எக்ஸ்க்ளூசிவ் டைப் டிஸ்ட்ரிபியூஷன் த லிமிட்ஸ் எப்படி இருக்கும், லோயர் லிமிட்ஸ், அப்பர் லிமிட்ஸ், எய்தர் ஆஃப் லோயர் ஆர் அப்பர், லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க.
எக்ஸ்க்ளூசிவ் டைப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அடுத்தடுத்து இருக்கும். அதாவது 10 to 20, 20 to 30. எக்ஸ்க்ளூசிவ்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே வந்து, எக்ஸ்க்ளூடட்னா இந்த மாதிரி தான் 10 to 20, 20 to 30 எழுதுவோம். அப்போ உங்களுக்கு வந்து எய்தர் ஆஃப் த லோயர் ஆர் அப்பர் லிமிட், ஒன்றா லோயர் லிமிட் இல்லை அப்பர் லிமிட், இதில் ஏதாவது ஒன்று விட்டுருவோம். அதுதான் வந்து எக்ஸ்க்ளூடன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது பாருங்கள், த கிளாஸ் இன்டர்வல் ஆஃப் தி கண்டினியூஸ் குரூப் டேட்டா. இப்போ இங்கே வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. 10 to 19, 20 to 29, 30 to 39, 40 to 49 கொடுத்துட்டாங்க. அதனுடைய கண்டினியூஸ் குரூப் டேட்டாவோட கிளாஸ் இன்டர்வல் கேட்குறாங்க. கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அதுதான் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலுடைய கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல் அதனுடைய ஃபார்முலா இது. ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 10 to 19, 20 to 29 இருக்குது. இப்போ இது வந்து கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலாக இல்லை. அப்போ இதை நம்ம கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இன்டர்வலுடைய அப்பர் லிமிட், அடுத்த இன்டர்வலுடைய லோயர் லிமிட், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 20, 30, 39 by 2 போடுவோம். 19 plus 20 போட்டோம்னா 39 by 2 போட்டோம்னா 19.5 கிடைக்கும். இது வந்து இதனுடைய அப்பர் லிமிட்டாக இருக்கும். அப்போ இங்கே வந்து இங்கே 0.5 ஆட் ஆகிறப்ப இங்கே 0.5 சப்ராக்ட் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1 இருக்குது. 1/2 போட்டோம்னா என்னது? 0.5. அப்போ லோயர் லிமிட்டில் 0.5 சப்ராக்ட் பண்ணணும், அப்பர் லிமிட்டில் 0.5 ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ இது நீங்கள் மாற்றினீங்கன்னா 9.5 to 19.5. அடுத்தது இது வந்து லோயர் லிமிட்டில் 0.5 சப்ராக்டு, அப்பர் லிமிட்டில் 0.5 ஆட் பண்ணிக்குவோம், 29.5 இந்த மாதிரி வரும். அப்போ கிளாஸ் இன்டர்வல் பட்டோம்னா 19 அப்பர் லிமிட் என்னது? 19.5 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 9.5. இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும்? 10. அப்போ கண்டினியூஸ், த கிளாஸ் இன்டர்வல் ஆஃப் த கண்டினியூஸ் குரூப் டேட்டா அப்படிங்கிறப்ப 10. அதுதான் ஆன்சர். 6th ஒன் பாருங்கள், எ சீரிஸ் showing the set of all distinct values individually with their frequencies is known as. அதாவது தனித்தனி வேல்யூஸ்க்கு தனித்தனியாக frequencies கொடுத்துருக்காங்க. அது என்ன? grouped frequency distribution, simple frequency distribution, cumulative frequency distribution, none of the above அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே distinct valuesக்கு individually with their frequency கொடுத்துருக்கு. அப்போ இது என்னென்னா simple frequency distribution. அதாவது 12, 13 கொடுத்துட்டு 12 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 13 வந்து 5 டைம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கொடுத்தா இதை வந்து சிம்பிள் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், எ சீரீஸ் ஷோயிங் தி செட்ஸ் ஆஃப் ஆல் வேல்யூஸ் இன் கிளாஸஸ் வித் தேர் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ். கிளாஸஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுப்பாங்க. 10 to 20, 20 to 30 இது கொடுத்துட்டு இதனோட ஃப்ரீக்வன்சி வந்து 5, 6 இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், சிம்பிள் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், குமுலேட்டிவ், நன் ஆஃப் தி அபவ். சிம்பிள் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ இது என்னதுன்னா குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். 8வது பாருங்க, இஃப் தி லோயர் அண்ட் அப்பர் லிமிட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் ஆர் 10 and 40 respectively, the midpoints are. midpoint find out பண்ணுறதுக்கு என்ன சொன்னோம்? லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைட் பை 2 சொன்னோம். அதுதான் வந்து மிட் பாயிண்ட்கான ஃபார்முலா. மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ லோயர் லிமிட் 10, அப்பர் லிமிட் 40, டிவைட் பை 2 போட்டோம்னா 50/2, அப்போ 25. அப்போ ஆன்சர் என்னது? 25.0ன்னு கொடுத்துருக்குது. அடுத்து பாருங்கள், இன் அ குரூப் டேட்டா த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ப்ரிஃபர்ட் ஆர். குரூப் டேட்டாவில் நம்பர் ஆஃப் டேட்டாஸை எப்படி ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் பாசிபிள், அடிக்வேட், மேக்ஸிமம் பாசிபிள், எனி ஆர்பிட்ரரிலி சூசன் நம்பர். அதாவது குறைஞ்ச அளவு எவ்வளோ குறைஞ்ச அளவு பண்ண முடியுமோ அதை பண்ணலாம், இல்லை போதுமான வரைக்கும் நம்ம பண்ண முடியும், இல்லை எவ்வளோ அதிகமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டேட்டாவை வந்து அவ்வளோ கிளாஸஸ் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குரூப் டேட்டாவாக இருக்கும். த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ப்ரிஃபர்ட் ஆர், இதுக்கு எவ்வளோ தேவையானதாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். அடிக்வேட். அடுத்து பாருங்கள் 10வது, த கிளாஸ் இன்டர்வல் இஸ் மெஷர்ட் ஆஸ்.
the sum of the upper and lower limit, half of the sum of lower and upper limit, half of the difference between upper and lower limit, the difference between upper and lower limit. Class interval அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? the difference between upper and lower limit. அதுதான் வந்து கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது அப்பர் லிமிட்லேருந்து லோயர் லிமிட்டை சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் கிளாஸ் இன்டர்வல். அது the sum of the upper and lower limit அப்படிங்கிறது என்னது? அது எதுவும் இல்லை, half of the sum of the lower and upper limitங்கிறது இது என்னென்னா மிட் வேல்யூ, மிட் கிளாஸ் இன்டர்வல் சொல்லுவோம். அது அடுத்து பாருங்க, a grouped frequency distribution with uncertain first or last classes is known as. அதாவது இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் இங்கே என்னன்னு தெரியல, இதிலிருந்து இங்கே 10, அடுத்தது 20 to 30, 30 to இங்கே கொடுத்துட்டாங்க, இப்படி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப, அதாவது 10க்கு கீழே 10க்கு கீழே இருந்து அப்படின்னு இந்த மாதிரி ஒன்றா லோயர் லிமிட்டோ இல்லை அப்பர் லிமிட்டோ கொடுக்காம இருந்தாங்கன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்க்ளூசிவ் கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஓப்பன் எண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், discrete frequency distribution. A grouped frequency distribution with uncertain first or last classes. இங்கே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கொடுக்கல, அப்படி இல்லைன்னா இங்கே லாஸ்ட் கிளாஸ் கொடுக்கல, இந்த மாதிரி டைப்பில் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா ஓப்பன் எண்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். 12வது பாருங்க, த டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே வேல்யூஸும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. லெஸ் தேன் 5, லெஸ் தேன் 10, லெஸ் தேன் 15, லெஸ் தேன் 20, லெஸ் தேன் 25, லெஸ் தேன் 30. ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லியிருக்காங்க? 5, 12, 21, 27, 31, 33 கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி கொடுத்தா இது என்ன டைப்பு? இன்க்ளூசிவ் டைப், எக்ஸ்க்ளூசிவ் டைப், டிஸ்க்ரீட் டைப், நன் ஆஃப் தி எபோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லெஸ் தேன் 5 அப்படின்னா இதனோட மீனிங் என்ன? 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 5. அடுத்தது லெஸ் தேன் 10ங்கிறப்ப உங்களுக்கு இங்கே லெஸ் தேன் 5 அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் தான் இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே எடுப்போம். அடுத்தது 5 less than or equal to x less than 10. அப்போ இங்கே 10 இந்த கிளாஸ் இன்டர்வலில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூசிவ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இங்கே வந்து உங்களுக்கு அப்பர் லிமிட்டும் இந்த லோயர் லிமிட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் டைப்பில் அப்பர் அண்ட் லோயர் லிமிட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட அப்பரும் செகண்ட் கிளாஸ் இன்டர்வலோட லோயர் லிமிட்டும் இந்த ரெண்டும் உங்களுக்கு சேமாக இருக்கும். அதே இன்க்ளூசிவ் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, அதுக்கடுத்தது இங்கே 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படி இருக்கும். அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட அப்பர் லிமிட்டும் செகண்ட் கிளாஸ் இன்டர்வலோடைய லோயர் லிமிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது இன்க்ளூசிவ் டைப், இன்க்ளூசிவ் கிளாஸ் டைப்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூசிவ்னா அப்பர் இன்டர்வல் லோயர் இன்டர்வல் ஈக்குவலாக இருக்கும் லிமிட்டு. அடுத்து டேட்டா கேன் பி வெல் டிஸ்பிளேட் ஆர் ப்ரெசன்டட் பை வே ஆஃப் ஸ்டெம் அண்ட் லீஃப் டிஸ்பிளே, கிராஸ் கிளாசிஃபிகேஷன், 2 or more dimension டேபிள், ஆல் தி above. டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஸ்டெம் அண்ட் லீஃப் டிஸ்பிளே பண்ணலாம், கிராஸ் கிளாஸிஃபிகேஷனும் பண்ணலாம், 2 or more dimensional டேபிளும் போடலாம். அப்போ இது எல்லாமே ஆல் தி above. அடுத்து பாருங்கள், a simple table represents only one factor or variable. Always 2 factors are variables. 2 or more number of factors are variables. All the above. Simple table அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் என்ன இருக்குன்னா always 2 factors are variables. Simple table represents always 2 factors are variables. இதுதான் வந்து simple டேபிளாக இருக்கும். அடுத்தது the heading of the rows given in the first column of a table are called stubs, captions, titles, prefactory notes அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ the heading of rows, heading of rowsங்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்டப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே heading of columns அப்படின்னா caption சொல்லுவோம். இங்கே செகண்ட் அடுத்த கொஸ்டின் அதான் கொடுத்துருப்பாருங்க. the column heading of a table are known as subtitles, stubs, reference note,
கேப்ஷன்ஸ் அப்படின்னா காலம் ஹெட்டிங் அப்படிங்கிறப்ப இது வந்து கேப்ஷன். அப்போ ஹெட்டிங் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறா ஆருக்கு அப்புறம் எஸ் வரும், அதனால் ஹெட்டிங் ஆஃப் ரோஸ்னால் ஸ்டப்ஸுங்கிறது ஆன்சர். அதே ஹெட்டிங் ஆஃப் காலம்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும்னா கேப்ஷன்ஸ். சிக்கு சி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கேன் பி. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? டிஸ்க்ரீட், கண்டினியூஸ், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் ஏ அண்ட் பி. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கும், கண்டினியூஸாகவும் இருக்கும். அப்போ போத் ஏ அண்ட் பி. 18வது பாருங்க. இன் அன் இண்டிவிஜுவல் சீரிஸ் ஈச் வேரியேட் வேல்யூ has same frequency, has frequency 1, has varied frequency, has frequency 2. அதாவது இண்டிவிஜுவல் சீரீஸாக இருக்கும்போது அதனுடைய ஒவ்வொரு வேரியேட்டோடைய வேல்யூவோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹேஸ் ஃப்ரீக்வன்சி 1. அதாவது இப்போ இங்கே 2, 5, 6, 8 இந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் சீரீஸ். இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரீக்வன்சி என்ன மீனிங்? 1ங்கிறது தான் அர்த்தம். அதுதான் வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? An individual series is a particular case of discrete series. An individual series is a particular case of continuous series. An individual series is a special case of discrete and continuous series. There is nothing like individual series அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இண்டிவிஜுவல் சீரீஸ் அப்படிங்கிறது என்னென்னா பர்டிகுலர் கேஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் சீரீஸ். டிஸ்க்ரீட் சீரீஸ்னால் இதே இங்கே 2, 5, 6, 8 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு கீழே இதனோட ஃப்ரீக்வன்சி இது 10, 2ங்கிற நம்பர் 10 டைம்ஸ் இருக்குது, 5ங்கிற நம்பர் 3 டைம்ஸ் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வரும். இது எஃப்னு சொல்லுவோம். இது வந்து நம்பர் ஆஃப் இது வந்து சீரீஸில் வரும். அப்போ இது இங்கே வந்து 3 டைம்ஸ், இது 8 வந்து ஒரு 4 டைம்ஸ் இருக்குன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்குவோம். இது டிஸ்க்ரீட் டைப்பில். அதுவே இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இண்டிவிஜுவல் சீரீஸ் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ 1 இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ வேரியபிள் இஸ் ஆல்வேஸ் இன் பர்சன்டேஜ், எ ஃப்ராக்ஷன் அண்ட் இன்டீஜர், நன் ஆஃப் தி அபோவ். ஃப்ரீக்வன்சி இந்த நம்பர் எப்பவுமே நம்மளுக்கு எப்படி தான் இருக்குன்னா இன்டீஜராக இருக்கும், முழு எண்ணாக தான் இருக்கும். பாருங்க. த டேட்டா given as 5, 7, 12, 17, 79, 84, 90 will be called as. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? கண்டினியூஸ் சீரீஸ், இண்டிவிஜுவல் சீரீஸ், டிஸ்க்ரீட் சீரீஸ், டைம் சீரீஸ். அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ தான் முன்னாடி பார்த்தோம் இது என்னது? இண்டிவிஜுவல் சீரீஸ். இதனோட ஃப்ரீக்வன்சி எல்லாம் 1 அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் இஸ் அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப். கிளாசிஃபிகேஷனாக வகைப்படுத்துதல்னு சொல்லியிருக்கோம். அது வந்து எதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும்? குவான்டிடேட்டிவ் கேரக்டர்ஸ், குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ். இந்த குவான்டிடேட்டிவ்னா என்ன, குவாலிட்டேட்டிவ்னா என்னென்னலாம் நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் போத் ஏ அண்ட் பி, நன் சொல்லியிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துறது நம்ம குவாலிட்டேட்டிவும் வகைப்படுத்தலாம், குவான்டிட்டியும் வகைப்படுத்தலாம். அதனால் கிளாசிஃபிகேஷன் இஸ் அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரெண்டுக்குமே இதாகும். அடுத்து பாருங்கள். த சீரீஸ் இங்கே மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 22, 30, 32, 40, 42, 15. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 5, 14, 12, 20 கொடுத்துருக்காங்க. இது என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். டிஸ்க்ரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ், இண்டிவிஜுவல் சீரீஸ், நன் ஆஃப் தி அபோவ். இது நீங்கள் பார்த்ததுமே சொல்லிடலாம். ரொம்ப ஈஸியானது. கண்டினியூஸ் சீரீஸ் 22, 30, 32, 40 கண்டினியூவாக இருக்குது. இது கண்டினியூஸ் சீரீஸ். இது ஒரு 6 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டேஷ் ஃபில்லப் டைப்ஸில் கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் கிளாஸஸ் டிபெண்ட் ஆன் கிளாஸ் இன்டர்வல். இப்போ எவ்வளோ கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எதை பொறுத்து இருக்குன்னா அந்த கிளாஸ் இன்டர்வலை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ வேரியேட் வேல்யூ இஸ் ரிப்பீட்டட் இஸ் கால்ட் இட்ஸ். அதாவது அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போ 3ங்கிற நம்பர் இப்போ 5 டைம்ஸ் வந்துருந்துச்சுன்னா 3 போட்டு எக்ஸுங்கிற வேல்யூ 3 இருக்கும். அதோட ஃப்ரீக்வன்சி 5 கொடுத்துருப்பாங்க. அப்போ 3ங்கிறது 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ரீக்வன்சிங்கிறத டினோட் பண்ணுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ வேரியேட் வேல்யூ இஸ் ரிப்பீட்டட் இஸ் கால்ட் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி. அடுத்து குவாலிட்டேட்டிவ் ஃபேக்ட்ஸ் cannot be presented in the form of a table.
குவாலிட்டியை வந்து நம்ம டேபிள் டைப்பில் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குவாலிட்டி அப்படின்னா ஒருத்தருடைய தன்மைகளை பற்றி சொல்கிறது, பண்புகளை பற்றி சொல்கிறது. அப்போ அது வந்து நம்ம டேபிளில் அரேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்தது, அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இஸ் நோன் ஆஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணோம்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? டேபுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டேபுலேஷன் ஃபாலோஸ் கிளாசிஃபிகேஷன். இது நம்ம கொஸ்டின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் டேபுலேஷன். அதுதான் இங்கே டேபுலேஷன் ஃபாலோஸ் கிளாசிஃபிகேஷன். வகைப்படுத்துதல் தான் ஃபஸ்ட்டு, அதை தொடர்ந்து டேபுலேட் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, frequency distributions are often constructed with the help of tally marks. அதாவது tally marksனால் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே 5 வச்சிட்டோன்னா நம்ம டேலி மார்க்ஸ் என்ன பண்ணோம்? 1 2 3. இப்போ 5 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு 4 கோடு போட்டு 5ஆவது டைம் இருந்துச்சுன்னா அதை இப்படி அடிச்சுடுவோம். இதுதான் வந்து டேலி மார்க்ஸ்ன்னு. இது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அடுத்து, a frequency distribution with upper limits of classes and corresponding cumulative frequencies is known as less than type distribution. less than type distribution னா உங்கள் இப்போ லிமிட் வேல்யூ இருக்குது பாருங்கள். இப்போ 10 to 20, 20 to 30, 30 to 40ங்கிறதுல அப்பர் லிமிட்னா இதுதான் 20, 30, 40. இந்த அப்பர் லிமிட் கிளாஸும் அதனுடைய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டோம்னா அது லெஸ் தேன் ஓகேவ்னு சொல்லுவோம். அதே லோயர் லிமிட் எடுத்தோம்னா அது மோர் தேன் ஓகேவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே லெஸ் தேன் டைப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்டாக வரும். லெஸ் தேன்கிறப்ப அப்பர் லிமிட் எடுப்போம், மோர் தேன்கிறப்ப லோயர் லிமிட் எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.